வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இவர் மீது கை வைத்தால் அடுத்த நொடியே ஆட்சி கவிழும். தமிழகத்தில் அவ்வளோ பெரிய பெரும்புள்ளி யாரு? திமுக அடித்து சொல்லுது, தைரியம் இருந்தா கை வச்சு பாரு அப்படின்னு சவால் விடுது. அதனால யார் மீது கை வைத்தால் ஆட்சி போகும் விரிவா பார்க்கலாம். இரண்டாவது, இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டில் ஏறி கிட்டத்தட்ட 100 நாளை எட்டி இருக்குது. இந்த ஆட்சி சாதனையா அல்லது வேதனையா? மக்களுக்கு என்ன தந்திருக்கிறது? நடுநிலையாக விவாதிப்போம், உண்மையை உள்ளபடி சொல்வோம். அதனால ஸ்கிப் பண்ணாத, முழுமையா பாருங்க. இப்போ யார் மீது கை வைத்தால் இந்த ஆட்சி கலையும்? நம்முடைய துரைமுருகன் அவர்கள் மைக்கை நீட்டும் போது சொல்றாரு, நயினார் நாகேந்திரன் மீது கை வைத்தால் இந்த ஆட்சி கலைந்து விடும். நான் ஒரு மூத்த அரசியல் தலைவர், மத்திய அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு தெரியும். அந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாகத்தான் நம்ம நயினார் நாகேந்திரன் இருக்கின்றார். அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்றதும் விஜய்க்கு நல்லாவே தெரியும். அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவதூறா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு மறுநாளே கைது பண்ண வந்தவங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெளிப்படையா பேசியிருக்கின்றார். நம்ம முதலமைச்சருடைய தாய் தந்தையரை பற்றி இவ்வளோ ஆபாசமா யாரும் பேசவே மாட்டாங்க. நாம தப்பாதான் பேசிட்டோம் அப்படின்றத நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார். உணர்ந்ததுனால தான் நான் தாய் நாட்டையும் தாயையும் தமிழையும் என்னைக்கும் மதிக்கக்கூடியவன். அப்படி நான் ஒன்றும் பேசுறவங்க கிடையாது. என்னுடைய வார்த்தையானது தவறாக திரித்து விட்டார்கள் அப்படின்னு விளக்கம் அளித்திருக்கின்றார். அவரே தப்பா திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளோ ஆபாசமான வார்த்தைன்னு தெரியும். இப்போ உதயநிதி மீது நடவடிக்கை எடுத்த இந்த காவல்துறை இப்போ நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன்? யாரும் புகார் அளிக்கலையா? ஏற்கனவே புகார் அளித்திருக்கின்றார்கள் டிஜிபி அலுவலகத்தில். குறைந்தபட்சம் கூப்பிட்டு விசாரிக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு தெரியும் நயினார் நாகேந்திரன் மீது கை வைத்தால் இந்த ஆட்சி கலைக்கப்படும் என்று அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால கை வைக்கவே மாட்டாங்க. கடந்த காலங்களில் அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினார்னு தெரியும். எங்கள் ஆட்சி மீது உண்மைக்கு புறம்பாக எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு தெரியும். ஆனால் நாங்கள் ஏன் கை வைக்கல? எங்களுக்கு தெரியும் யார் மீது கை வைத்தால் நிம்மதியாக இருப்போம், யார் மீது கை வைத்தால் நிம்மதி இருக்காது என்று எங்களுக்கு தெரியும். அதனால பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் மீது அவங்களால கை வைக்க முடியாது, ஆட்சி கலைந்து விடும் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் அடித்து சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, எங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொன்னா இங்க இருக்கின்ற ஊடகத்தினரும் தவேகா காரங்களும் நம்ப மறுக்கிறாங்க. கொள்கை ரீதியாக இருக்கலாம், அதே மாதிரி அரசியல் ரீதியாக இருக்கலாம், செட் ஆகாதுப்பா. ஏன்னா 2002 காலகட்டங்கள் வேற, 2026 காலகட்டங்கள் வேற. அதனால திமுக மற்றும் பாஜகவுக்கு இடையில ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா திமுக படுதோல்வி அடையும். அதனால நாங்க பாஜகவுடன் கூட்டணி போகவே மாட்டோம். ஆனா இன்னொரு உண்மையை நான் சொல்றேன், இங்க பாஜகவுக்கு விழுந்து விழுந்து முட்டு கொடுப்பது தவேகா தான். பாஜகவுடைய திட்டங்களை எந்த விதத்திலும் எதிர்ப்பில்லாம ஏற்றுக்கொண்டது தவேகா தான். சொன்னா எவனாவது நம்புறானா? ஏதோ தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாங்களாம் கனிமொழி. அதனால திமுக பாஜக கூட்டணி உருவாக போகுதுன்னு சொல்லிட்டு கப்சாவை அடிச்சு விட்டுட்டு இருக்கான். ஆனா உண்மையாகவே பாஜகவுடன் நெருக்கமா இருப்பது தவேகா தான். அப்படி பாஜகவுடன் நெருக்கமா இல்லைன்னா நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்களை கைது பண்ண சொல்லு. கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆமா தவேகாவுக்கும் பாஜகவுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு துரைமுருகன் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. உண்மையாகவே நயினார் நாகேந்திரன் மீது கை வைத்தால் இந்த ஆட்சி கலையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாஜக ஆட்சி மத்தியில் வந்த பிறகு எவ்வளவோ அநியாயங்களும் எவ்வளவோ வன்முறைகளும் நடந்திருக்கிறது. குறிப்பா மேற்கு வங்காளத்தில் நடக்காத வன்முறையே கிடையாது. ஆனா இருந்தாலும் பாஜக அந்த ஆட்சியை கலைக்கவே இல்லை. அரசியல்ல தெளிவு பெற்றவர்கள் பாஜகவினர். ஒரு ஆட்சியை கலைத்து விட்டால் மீண்டும் தேர்தல் வைத்தால் மக்கள் அனுதாபத்திலேயே மீண்டும் அந்த ஆட்சியை கொண்டு வருவாங்க. அதனால எவ்வளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு போனாலும் சரி, யாரை கைது பண்ணாலும் சரி, ஆட்சியை கலைக்க மாட்டாங்க. ஏன்னா மேற்கு வங்காளத்தில் பாஜக மாநில தலைவர் சுவந்தி அதிகாரி இருந்தாங்க, அவங்க சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தாங்க. அவங்களே கைது பண்ணி மம்தா பானர்ஜி அவர்களை உள்ளடைச்சாங்க. அப்போ கூட மேற்கு வங்காளத்தில் இருந்த
நம்ம மம்தா பானர்ஜி அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் கலைக்கவில்லை, கை வைக்கவும் இல்லை. அதனால இங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் உண்மை நிலையை புரிந்துகிட்டு இனிமே கண்ணியமா பேசினா நல்லது. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயலலிதா தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. ஆகையினால இந்த முறை மன்னிக்கலாம், ஆனா அடுத்த முறை சத்தியமா கைது பண்ணி உள்ள போட்டுருவாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்போ துரைமுருகன் விஷயத்துக்கு வரும். நம்ம துரைமுருகன் இருக்கார் இல்லைங்களா, நம்ம துரைமுருகனுடைய பொதுச்செயலாளர் பதவியானது காலியாக போகுது. அந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு மேலாக போட்டிட்டு இருக்கிறாங்க. முதலாவது கனிமொழி, இரண்டாவது டிஆர் பாலு, மூன்றாவது ஆர் ராசா, நாலாவது ஜெகத் ரட்சிங்க. ஆனால் நம்ம துரைமுருகன் அவர்களை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தூக்கிட்டோம்னா வன்னியர் ஓட்டுக்கு என்ன பண்ணுறது? இப்போது கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமை கிட்ட சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பொதுச்செயலாளர் ஆக்கிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லையா, துரைமுருகன் அவர்களே பொதுச்செயலாளர் இருக்கட்டும், என்னை இணை பொதுச்செயலாளராக மாற்றிருங்க. துரைமுருகனை ஆலோசிக்கவே வேண்டியதில்லை, அவர் பாட்டுன்னு ஓய்வு எடுக்கட்டும். துரைமுருகனுக்கு இணையாகத்தான் என்ன போடுறீங்க, துணையாக போடல. துணைன்னு வச்சுங்களேன், யார் முதன்மையானவர்களோ அவங்ககிட்ட தான் கருத்து கேட்கணும். துணையாக போட்டிருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு கருத்து கேட்க தேவையில்லை. ஆனால் இங்கே துரைமுருகனுக்கு இணையாக நம்ம கனிமொழி அவர்கள் பொதுச் செயலாளர். அப்போ துரைமுருகன் கிட்ட கருத்தே கேட்க தேவையில்லை. கனிமொழி அவர்களை உட்கார வச்சுக்கிட்டு எல்லா மீட்டிங் நடத்தலாம், பொதுக்குழு செயற்குழு கூட நடத்தலாம். அதனால் என்ன இணை பொதுச் செயலாளராக போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே ஸ்டாலின் கிட்ட கேட்குறாங்க. ஏற்கனவே ஸ்டாலினுக்கும் துரைமுருகனுக்கும் செம சண்டை. வேலூர்லேயே தான் இருக்கிறாரு. நான் வேலூரில் பார்க்குறேன், அண்ணாத்த மெட்ராஸுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு துரைமுருகன் விடாப்பிடியாக இருக்கிறார். இப்போ திமுகவில் துரைமுருகனுக்கு வயசாகி போச்சு, அவரால் அரசியல் செய்ய முடியாது என்று நினைக்கிறாங்க. ஆனால் துரைமுருகன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, திமுக தலைமையில் இருக்கிறவன் என்னைக்காவது பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கானா, நான் சந்திக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு தினந்தோறும் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அதுலேயும் திமுகவுக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாது என்ற விஷயத்தையும், திமுகவுடைய இன்னைக்கு கொள்கை முடிவு என்ன என்பதை பற்றியும் கனிமொழி அவர்கள் டீ பார்ட்டியில் கலந்து கொள்வது தொடர்பாக துரைமுருகன் தெளிவான விளக்கம் அளிக்கின்றார். ஸோ அந்த அளவுக்கு அரசியலில் அடுத்தது என்ன நடந்தது என்ற விஷயத்தெல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றார். இவர் அரசியல் அனுப்பிட்டா வயதாகி போயிச்சா இவர் யார் தூக்க போறீங்க அப்படின்னு மக்களே கேட்பாங்கல்ல. அதுக்காக ஒவ்வொரு நாளும் செய்தியாளர்கள் சந்திக்கிறாரு, ஆக்டிவா இருப்பதாக நம்முடைய துரைமுருகன் அவர்கள் காட்டுகிறார். ஆனா உண்மையாகவே அரசியல் ரீதியாக அனுபவம் இருப்பதனால ஆக்டிவா தான் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஓடி ஆடி ஒரு இடத்துல பொதுக்கூட்டங்கள் பேச முடியுமா? ஸோ செயல்பாடுகள் முடங்கி போயிருக்கிறதுனால அவருக்கு மாற்றாக ஒரு பொதுச் செயலாளரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆர் ராசா துடிக்கிறாரு. திமுகவும் ஆர் ராசாவை தான் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு தவேகாவுக்கு பட்டியல் இனத்தவரோட ஓட்டு போயிடுச்சு. அதை நாம் மீண்டும் தக்க வைக்கணும்னா ஆர் ராசா அவர்களை பொதுச் செயலாளர் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைக்குது. ஆனால் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆர் ராசா ஆபாசத்தினுடைய உச்சம். ரெண்டாவது அவனுங்களுக்கு பண்ணையார் மனப்பான்மை. அந்த நாயை தூக்கி வெளியே போடு, அந்த புறம்போக்கை தூக்கி வெளியே போடு. ரெண்டாவது திமுகவுக்குள்ளேயே ஸ்டேட்டஸை பார்ப்பானுங்க, நம்ம பணம் எவ்வளோ இருக்குது, நம்முடைய தகுதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஸ்டேட்டஸை பார்ப்பானுங்க. ஆர் ராசா இந்த ஸ்டேட்டஸை வெளிப்படையாக பேசக்கூடியவர். என்கிட்ட இல்லாத காரியம் கிடையாது, என் பொண்ணு லண்டனில் படிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டேட்டஸை பற்றியே பேசக்கூடியவர். இவரெல்லாம் கட்சிக்கு பொதுச்செயலாளர் போட்டால் அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. ஆர் ராசாவை விட நம்ம துரைமுருகன் அவர்கள் எல்லா விதத்திலும் மேம்பட்டவர். ஆனால் அந்த ஆள் ஸ்டேட்டஸை பற்றி பேச மாட்டோம். அதனால் டிஆர் பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம துரைமுருகன் இடத்துல கொண்டு நிறுத்தணும்னா, வன்னியரை தூக்கிட்டு முக்குளத்தோரை போட்டாங்க பாரு. ஏற்கனவே வன்னியருக்கும் முக்குளத்தோருக்கும் சண்டை. அதனால் இந்த கிளாஷ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம துரைமுருகனை நீக்கி வச்சுட்டா திராவிட ஆழ்வார் என்று சொல்லப்படுகின்ற ஜெகத் ரட்சகன் அந்த இடத்துல போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெகத் ரட்சகனுக்கு இந்த பதவியை கொடுத்தாங்கன்னா பணமும் கையில் வச்சுக்கிறாரு, அதோட வன்னியர் பெல்ட்டில் அவர் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால தான் பாண்டிச்சேரிக்கு பொறுப்பாளராக நம்முடைய ஜெகத் ரட்சகனை எப்போதும் நியமிப்பாங்க, அங்கே வன்னியர்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக. ஸோ
இந்த மாதிரி பொதுச் செயலாளர் யார் என்பதே இப்போ விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால துரைமுருகனுடைய பதவி திமுகவுக்குள்ள தப்புமா தப்பாதா என்பதே சந்தேகமா இருக்கும்போது, இங்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லப்பா, தவேகாவும் பாஜகவும் தான் நெருக்கமா இருக்கிறாங்க. அதனால இங்க நயினார் நாகேந்திரன் மீது கை வச்சாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், ஆட்சி கழிச்சிடுவாங்க. அதோடு இல்லாம பாஜகவும் தவேகாவும் நெருக்கமா இருக்கின்ற காரணத்தினால நயினார் நாகேந்திரன் மீது கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம துரைமுருகன் சொல்றார். சரி, இதெல்லாம் அரசியல் குற்றச்சாட்டா அல்லது உண்மையா என்னன்னு தெரியல. உண்மையாகவே ஆட்சி கவிழுமா என்னன்னு தெரியல, அதெல்லாம் நீங்களே சொல்லுங்க. ஆனால் 100 நாளை எட்டி இருக்கிறது இந்த தவேக அரசாங்கம். இந்த ஆட்சியினுடைய அவலங்களை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை முதலமைச்சர் படிப்பது கிடையாது. அதனால தான் ஒரு வாரத்திலே இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் எத்தனை கொலைகள் நடந்தது என்பதை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பட்டியலிட்டார். 10 கொலைகளுக்கு மேலாக நடந்திருக்கு. இன்னைக்கு பள்ளியில் போதைப் பொருளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அந்த போதைப் பொருள் நடமாட்டமானது கொலையில் போய் முடியுது. திமுக ஆட்சியில் கூட பள்ளிக்கு அருகாமையில் போதைப் பொருள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பள்ளிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுடைய நடமாட்டம். ரெண்டாவது, 100 நாள் ஆகியும் சரி இன்னும் மின்வெட்டு தொடருது. இந்த ஆட்சியினுடைய அவலம். அது மட்டும் இல்லை, அமைச்சர்கள் ஆய்வு நடத்துகின்றார்கள். ஆனால் அந்த ஆய்வுக்கு பிறகு தீர்வு கிடைக்கல. ரெண்டாவது, அமைச்சர்கள் மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆய்வு நடத்துறாங்க. இதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆய்வு நடத்துறாங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் தவேகாவுடைய தற்குறிகள் ஆய்வு நடத்தி ரீல்ஸ் போடுறாங்க. இப்போ நீங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம். அமைச்சர் பெருமக்களும் ஆய்வு நடத்தி விட்ட பிறகு இசையுடன் சேர்ந்து ரீல்ஸ் தான் போடுறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களும் இசையுடன் சேர்ந்து ரீல்ஸ் தான் போடுறாங்க. ஏன் அந்த தற்குறிகளும் அதே தான் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால எல்லா இடத்திலும் இந்த அமைச்சர்களுடைய ஆய்வு, சட்டமன்ற உறுப்பினருடைய ஆய்வு, தற்குறிகளுடைய ஆய்வு இடைஞ்சலாக தான் இருக்குது. ஆனால் அமைச்சர் பெருமக்கள் இருந்து முதலமைச்சர் வரைக்கும் ஆய்வு நடத்தக்கூடாது என்று சொல்லி கண்டிஷன் போட்டாலும் அடங்கவே இல்லை. அப்புறம் நம்முடைய மரிய வில்சன், தமிழில் என்ன இருக்குது, நீங்கள் தமிழை எவ்வளவுதான் படித்தாலும் பைபிள் கற்றுத்தருகின்ற விஷயம் உங்களுக்கு வரவே வராது, எனக்கு பைபிள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்குது அப்படின்னு தமிழ் மொழியே அவமதித்த ஒரு தற்குறிகள் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி, அப்புறம் கீர்த்தனா, அதுக்கப்புறம் சரத்து, இவங்கெல்லாம் பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார்கள். அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்த மாதிரி தெரியல. சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம். எந்தெந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் பதிலளிக்கணும் என்றதெல்லாம் தெரியல. எல்லா கேள்விகளுக்கும் ராஜ்மோகன் அவர்களே பதிலளிக்கின்றார். அது மட்டும் கிடையாது, நாங்கள் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அடுக்குகின்றார்கள். அந்த திட்டத்தில் என்ன பயனை பெற்றிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. முதல்ல லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம்னாங்க. ஆனால் லஞ்சத்தையும் ஊழலையும் இன்னைக்கு வரைக்கும் ஒழிச்சிருக்காங்களா? என்ன ஒன்று தினந்தோறும் பேசுகிறாங்க, செய்திகளில் வருது, அவ்வளவுதான். ரெண்டாவது, 200 யூனிட் மின்சாரம் கொடுத்தாங்க இலவசமாக. ஆனால் மின் கட்டணமானது 4 அல்லது 5 மடங்கு உயர்ந்தது. இன்னைக்கு அருண் ராய் என்று நினைக்கின்றேன், மின்சாரத்துறையினுடைய இயக்குனர், அவர் மின் கட்டணம் தாறுமாறாக உயர்ந்திருக்குது ஜூலை மாதத்தில் அப்படின்னு சொன்ன பிறகு ஆய்வு நடத்தினாங்களாம். 3.5 லட்சம் வீடுகளில் அதில் 2000 வீடுகளில் மட்டும்தான் குழப்பம் வந்திருக்குதான். இது மனித தவறு தான், இதை சரி பண்ணிடுவோம், அடுத்தடுத்த முறை மின் கட்டணம் கட்டுகின்ற போது அதை கழிச்சுக்குவோம் அப்படின்னு இதெல்லாம் வழக்கமாக வர்றது தான் அப்படின்னு இன்னைக்கு கதை கட்டி கடந்து போயிருக்கிறாங்க. அதற்கு பிறகு சிங்கப்பெண் திட்டம், அதனால் எத்தனை பேர் பயனடைகின்றார்கள் தெரியல. 2000 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்க போகிறேன், சிங்கப்பெண் படைக்கு நிறைய பெண்களை வேலைக்கு எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் போதை எதிர்ப்பு சிறப்பு ஒரு காவல் படை, அது என்ன பண்ணுதுன்னு தெரியல. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், பள்ளிகளில் கூட இன்னைக்கு போதை பொருளானது பெருகி போச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 717 மதுக்கடைகளை மூடி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணாமலை நேற்று பேசும்போது கூட சொல்லிவிட்டாரு, மதுக்கடைகளை மூடினாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் பல கடைகள் மூடலை, நாம் குறிப்பெடுத்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதனால் எந்த ஒரு வாக்குறுதியும் முழுசாக நிறைவேற்றவே இல்லை. அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படியானது உயர்த்தியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா உணவகத்தை மேம்படுத்தி இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கடன், விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணாங்களா? இன்னும் போராட்டம் மட்டும்தான் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் நம்ம விவசாயிகள். அவங்களுக்கு விடிவு காலம் பிறக்கிற மாதிரி தெரியல.
தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அது இன்னும் தொடங்கவே இல்லை. அண்ணன் சீர் திட்டம் 8 கிராம் தங்கம், அப்புறம் பட்டு புடவை, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஹெல்மெட்டுடன் வந்து சைக்கிள் தர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லேப்டாப் தர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தரல. அது மட்டும் இல்லாம 1,02,514 கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கிறோம். அதனால தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா 1,21,788 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த முதலீடுகள் தொழில் தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு உற்பத்தி பெருகி எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த அரசாங்கத்தினால பெருசா நன்மை எதுவும் கிடைக்கல. எதிர்பார்த்த அளவுக்கு வாக்குறுதிகளையும் இவங்க நிறைவேற்றவில்லை. ரெண்டாவது, கடனையும் குறைக்கல, ஆனா கடனும் வாங்கிட்டாங்க. மொத்தத்தில் பெரிய நாமத்தை போட்டாங்க. இந்த 100 நாள்ல வாய் இருக்குது என்பதற்காக எதை ஒன்னாலும் பேசலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த ஆட்சி. 100 நாள்ல நான் பேசுறது மட்டும்தான் ஊடகம் ஒளிபரப்பு பண்ண போகுது. அதனால எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது என்பதனால சினிமாக்காரன் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாடு சீரழிந்திருக்குது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நன்றி.